நீங்க இப்பதான் பிறந்திருக்கீங்க. அடுத்து என்ன செய்ய போறீங்க? எனக்கு இப்ப உச்சா வருது. இப்படியே நின்னீங்கன்னா மூஞ்சிலே ஜொய்யுன்னு போயிருவேன். எல்லாரும் சொல்றாங்க, உனக்கு ஒழுங்கா குஞ்ச பிடிச்சு ஒண்ணுக்கு போவே தெரியாது, உனக்கு அரசியல் கேக்குதான்னு. அதுக்கு நான் சொன்னேன், உனக்கு ஒழுங்கா ஓட்டு போட தெரிஞ்சா நான் ஏன் இங்க நிக்க போறேன். இப்போ நீங்கள் பார்த்த இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான பேபி இன்டர்வியூ வீடியோஸ் எப்படி நாம ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பேபி இன்டர்வியூ வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 டைப்பில் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஹாஸ்பிட்டலில் ஒரு ரிப்போர்ட்டர் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று ஒரு மாநாடு மாதிரி ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை பிடிச்சிட்டு பேபி பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த 2 டைப்பான வீடியோஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த 2 வீடியோக்குமான டீட்டெயிலான ப்ராம்ப்டை நான் ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு டெலிகிராமில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல் இன்டர்வியூ, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். அது ஒவ்வொன்றிலையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாம்பிள் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும், ரெண்டாவது சாம்பிள் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்றது நாம் என்ன மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற இமேஜினேஷனை டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணி ChatGPTயில் கம்பேர் பண்ணக்கூடியது. சாம்பிள் ப்ராம்ப்ட் அப்படின்றது ரிசல்ட்டாக கிடைக்கக்கூடிய ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் டேரெக்டாகவே கூகுள் வியத்தில் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதில் நமக்கு டைலாக்ஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டே போதும். ஓகே, இப்போ சாம்பிள் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி ChatGPTயில் போடுங்க. நீங்கள் இதில் காப்பி பண்ணி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஓனாக ரைட் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் இந்த கடைசி பேரை மட்டும் ஆட் பண்ணிங்க. ஏன்னா இதுதான் இந்த வீடியோவில் எப்படி வரணும், அதை வாய்ஸில் கரெக்டாக வரணும் அப்படின்ற அந்த கீ பாயிண்ட் அதுதான். ஸோ இதை மட்டும் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதில் நான் மென்ஷன் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெமினி ஆப் ஓப்பன் பண்ணி VO3 எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராம்ப்ட் அதில் அப்படியே என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் வீடியோ ரெடி ஆயிரும். கூகுள் VO3 எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வீடியோ ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதே சேம் ப்ராசஸ் தான் அடுத்த ஸ்டேஜ் வீடியோக்கும், இல்லை உங்களுடைய ஓன் இமேஜினேஷனில் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதே சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் இதில் நாம் வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸை கவனிக்கணும். அதாவது நாம் ஜென்ரேட் பண்ணுறது ஒரு சைல்டு வீடியோ, அது பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அந்த மாதிரி வீடியோஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை நம்ம ட்ரை பண்ணும்போது என்னால் ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும். பட் அது ப்ராப்ளம் இல்லை, அகைன் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிரும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜென்ரேட் ஆகலை, அதே ப்ராம்ப்டை திரும்ப போடும்போது ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சவுண்டே வராது, வீடியோ வித் லிப்சிங் கோட் இருக்கும், பட் வாய்ஸ் மட்டும் வராது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகும். அகைன் திரும்ப ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஆடியோட ஜென்ரேட் ஆயிரும். சம்டைம் பார்த்தீங்கன்னா ஆடியோ கரெக்டாக இருக்கும், வீடியோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்காது. அப்படி வரும்போது எடிட்டிங்கில் நல்லா இருக்கிற வீடியோக்கான நல்ல ஆடியோவை ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து பேபி இமேஜை வச்சு கூட நான் வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியல, அதுவுமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. நான் ஜென்ரேட் பண்ண இந்த ஸ்டேஜ் வீடியோவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 11 செகண்ட்ஸ் வீடியோ இருக்கும். ஃபர்ஸ்ட் 8 செகண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் வீடியோ, அடுத்து இருக்கிற 3 செகண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேற வீடியோ ஜென்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ஆடியோ நான் யூஸ் பண்ணியிருப்பேன். சேம் பேபி அடுத்த 3 செகண்ட்ஸ் வரணும் அப்படின்றக்காக அந்த வீடியோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த இமேஜ் நான் யூஸ் பண்ணேன். பட் பேபி இமேஜ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் ஆக மாட்டேன்னுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் வீடியோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஆடியோவை ஆட் பண்ணிட்டேன். சார் இப்போ ஜென்ரேட் கொடுத்து வீடியோ ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா அது கிரெடிட் வேஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிரெடிட்ஸ் எல்லாம் இதுக்கு யூஸ் ஆகாது. வீடியோ ஜென்ரேட் ஆனால் மட்டும்தான் அது கணக்கில் எடுத்துக்கும். ஸோ ஃபெயிலியர் ஆகல அது கணக்கில் எடுத்துக்காது. ஸோ அந்த ப்ராப்ளம் இதில் இல்லை. ஆனால் வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், அதுதான் இங்கே ப்ராப்ளம். இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகும்போது நார்மல் ப்ராம்ப்ட் இல்லாமல் JSON ஃபார்மேட்டுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதையும் நான் டாக்குமெண்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். டைலாக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிரும். நான் இந்த டாக்குமெண்ட்ல கொடுக்குற டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும். அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் டெக்ஸ்ட் ஃபைனல் ப்ராம்ப்டாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். இதையும் தாண்டி ஃபெயிலியர் ஆகான ரீசன் கைட்லைன்ஸ் தான் காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ எப்படி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மக்களே, நீங்கள் இப்போது பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கருத்து தெரிவிக்கவும். அப்புறம் மறக்காம வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.